ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்க VLOOKUP அப்படிங்கிற ஃபார்ம்னா என்ன, அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த VLOOKUP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்மில் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாலேருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம VLOOKUP அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நிறைய எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் அவங்களோட ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், சேலரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதிலிருந்து நம்ம ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நேம் என்ன, அவங்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வரணும். இப்போ இதை வந்து நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி ஐடிக்கான நேம் வந்து நம்ம இந்த செல்லில் கொண்டு வரலாம். இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் VLOOKUP அப்படிங்கிற ஃபார்முலா நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மொத்தம் 4 வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து லுக்கப் வேல்யூ. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வேல்யூ வச்சு சர்ச் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த E115 அப்படிங்கிற இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு தான் நம்ம அவங்களோட நேம் அண்ட் சேலரியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதனால் இந்த எம்ப்ளாயி ஐடி தான் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் லுக்கப் வேல்யூ. இப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனோட செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு I4 அப்படிங்கிற செல் இருக்குது. இப்போ அந்த செல் அட்ரஸை கொடுத்துட்டு கமா செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் அரே. இப்போ டேபிள் அரே அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியை நம்ம எந்த டேபிள்லேருந்து சர்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், சேலரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு டேபிள் அரே. அப்போ இந்த ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ காலம்லேருந்து இ காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டேபிள் அரே வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கமா கொடுத்துட்டு அடுத்தது வந்து காலம் இண்டெக்ஸ் கொடுக்கணும். இப்போ காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த டேபிளில் எந்த காலமில் இருக்க வேல்யூ நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் வந்து காலம் இண்டெக்ஸ். இப்போ இந்த டேபிளில் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலம், நேம் அப்படிங்கிறது செகண்ட் காலம், ஏஜ் வந்து தேர்ட் காலம், ஜெண்டர் ஃபோர்த்து, சேலரி பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்த்து காலம். இப்போ நமக்கு வந்து நேம் வேணும், அதனால் இந்த நேம் வந்து செகண்ட் காலமில் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல 2 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம இதில் அப்ராக்சிமேட்டாக மேட்ச் பண்ண போகிறோமா, எக்ஸாக்டாக மேட்ச் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக தான் மேட்ச் பண்ணி அந்த நேம் எடுக்க போகிறோம். அதனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம கொடுத்த அந்த எம்ப்ளாயி ஐடியோட நேம் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ E115 அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா வந்து மோகன்ராஜ். அந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற நேம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதிலே வந்து E105 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடி கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அவங்களோட நேம் வந்து மோகனப்பிரியா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எந்த எம்ப்ளாயி ஐடி கொடுத்தாலும் அவங்களோட நேம் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அவங்களோட சேலரி வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ திரும்ப ஈக்குவல் VLOOKUP அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் லுக்கப் வேல்யூ சேம், இதே நமக்கு எம்ப்ளாயி ஐடி தான். இந்த எம்ப்ளாயி ஐடி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்துட்டு டேபிள் அரே கமா காலம் இண்டெக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சேலரி வேணும். அப்போ சேலரியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயி ஐடி 1, நேம் வந்து 2, ஏஜ் 3, ஜெண்டர் வந்து 4, சேலரி வந்து 5th காலமில் இருக்குது. அதனால் காலம் இண்டெக்ஸில் வந்து நம்ம 5 அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேயும் நம்ம சேம் எக்ஸாக்ட் மேட்ச் தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சேலரி வந்து நமக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள். அப்போ எந்த எம்ப்ளாயி ஐடி கொடுத்தாலும் அவங்களோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். அவங்களோட நேம் என்ன, அவங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கிடச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு மற்ற டீட்டெயில் வேணால் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏஜ் வேணாலோ ஜெண்டர் வேணாலோ அதனோட காலம் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தா போதும், அந்த டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ VLOOKUPனா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த VLOOKUP ஃபார்முலாவில் நம்ம இந்த லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா, அதாவது நம்ம எதை வச்சு சர்ச் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் லுக்கப் வேல்யூ. அப்போ அந்த லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுற டேபிளில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்துட்டு அடுத்த காலமில் எம்ப்ளாயி ஐடி இருந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி வச்சு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட நேம் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக எரர் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ VLOOKUP ஃபார்முலாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம செலக்ட் பண்ணுற டேபிளில் ஃபஸ்ட்டு காலமில் தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் VLOOKUPனா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.